கோவிலில் நடந்த அதிசயம். கோவிலில் நடக்கும் அதிசயமான நேர்த்திக் கடன்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா செவ்வாப்பேட்டை மாரியம்மன் கோயிலுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கிற 8 மிகப்பெரிய மாரியம்மன் கோயிலில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு, அதாவது பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் வித்தியாசமான அதிசயமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோயிலில் ஆடு கோழி எதுவுமே வெட்ட மாட்டாங்க. அதாவது நிறைய மாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடு கோழி எல்லாம் வெட்டுவாங்க, அது வழக்கம், நம்ம பார்த்துருப்போம். இந்த மாரியம்மன் கோயிலில் ஆடு கோழி எதுவுமே வெட்ட மாட்டாங்க. அப்படி வெட்டப்படி இருந்தாலும் அந்த ஆடு கோழியை எடுத்துகிட்டு வந்து இந்த மாரியம்மன் கிட்ட காமிச்சு வேண்டிட்டு வீட்டில் கொண்டு போய் தான் அந்த ஆடு கோழியை வெட்டி அவங்க வந்து சமைச்சு சாப்பிடவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒற்றை கோபுரத்தினால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இந்த கோயிலை நாங்கள் விசிட் பண்ணும்போது அங்கே திருவிழாவுக்கான ஏற்பாடு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கம்பம் சாட்டியிருந்தாங்க, திருவிழா கம்பம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இவ்வளோ பெருசாக ஒரு திருவிழா கம்பத்தை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த திருவிழா கம்பத்தில் நிறைய மக்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி இருந்ததும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் அந்த மாரியம்மனை எவ்வளோ ஸ்பெஷலாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருவிழா வந்தாவே ரொம்ப சந்தோஷங்க. ரெண்டாவது வருஷம் திருவிழா வந்து எல்லாத்துக்கும் மனசு சாந்தி கொடுக்குது. அம்மன் சாந்தி கொடுக்குறனால அந்த இது விசேஷம் கொண்டாடுறதுக்கு ரொம்ப திருப்தி இருக்குது, மனசு கொண்டாட்டமாக இருக்குது. அந்த வருஷம் வந்தால் குழந்தைங்கள்லாம் வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி அம்மனுக்கு பார்க்குறதுக்கு நம்ம வர்றோம், பிடிக்கிறோம். அதனால் அந்த கும்ப பூஜை எல்லாம் செஞ்சு மனசுக்கு திருப்தி பண்ணுறதுக்கு அம்மனுக்கு பார்க்க வர்றோம். அம்மன் தான் நம்ம கூட இருக்கிறது. அம்மா இருக்கிறனால தான் நம்ம இருக்கிறோம். அம்மா இல்லைன்னா நம்ம இல்லை. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூடயே இருக்கிறாங்க அம்மா, எல்லாத்தோடையும் இருக்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அம்மாவை பார்க்க வர்றோம். இந்த அம்மா பேசுனதை நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒருத்தர் உடம்பு ஃபுல்லாக வேப்பலையால் கவர் பண்ணி கரும்புள்ளி செம்புள்ளியால் உடம்பு ஃபுல்லாக புள்ளி வச்சு அந்த கோயிலை வலம் வந்துட்டு இருந்தார். இது என்னடா வித்தியாசமாக இருக்குது, இது எந்த மாதிரியான வேண்டுதல் அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்து எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. சரி, அவர்கிட்டே போய் கேட்கலாம்னு சொல்லி கேட்கும்போது தனக்கு நடந்த அதிசயத்தை பற்றி சொன்னார். எனக்கு அப்படியே இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. ஸோ வாங்க அவங்கக்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, என் கூட ஆப்ரேஷன் போனவங்க 4 பேர் இறந்துட்டாங்க. நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரமாட்ட சொல்லி இந்த கோயிலுக்கு போங்க, எனக்கு உள்ளார மைண்டில் தோணிச்சு போய் பாருங்கன்னா வந்து பார்த்தாங்க. அந்த அம்மா புண்ணியத்தில் நல்லாவே இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம். பழையபடிக்கு போய் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குறையை தீர்த்த மாரியம்மனுக்கு வெவ்வேறு விதமான பரிகாரங்களை வந்து செஞ்சுட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு சிலர் வந்து உருள் தண்டம் வந்து அந்த கோயிலை சுற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைக்கு மேலே ஒரு பொம்மை மாதிரி வச்சு அந்த குழந்தையும் அந்த கோயிலை வந்து சுத்த வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அது எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டதுக்கு, தன்னுடைய குழந்தை எந்த நோய் நொடியும் இல்லாமல் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வழிபாடு செய்கிறதாகவும் அவங்க சொன்னாங்க. அது சொல்லிகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளியில் பயங்கரமான மழை. அதனால் உலால இருந்த, அதாவது வீதி உலா போயிட்டு இருந்த அம்மன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு வந்து கோயிலே வச்சாங்க. அந்த சிறப்பான காட்சியை நீங்களே பாருங்கள். அந்த கோயிலோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரையை நிற்க வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த குதிரை. அந்த குதிரையை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்களாம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு வந்து குதிரையை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா எனக்கு குதிரைனா ரொம்ப பிடிக்கும். இப்போ தாங்க ஒரு மெயின் பிக்சருக்கே வந்திருக்கோம். இந்த கோயிலில் நடக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய நேர்த்தி கடனை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது தேங்காய் உடைக்கிறது.
இப்போ மக்களுடைய வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா மாரியம்மனுக்கு 50, 100 ஏன் 1000 தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு அந்த நேர்த்தி கடனை வந்து அவங்க செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க தேங்காய் உடைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்தாலும் அந்த தேங்காவை எடுக்கிறதுக்குன்னே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குங்க. அதை பார்க்கும்போது தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு தேங்காய் உடைக்கும் போதே நாமளே எல்லாம் தள்ளி போங்கப்பா, தூரமாக நில்லுங்கப்பா, தேங்காய் தெரியாதனமா மூஞ்சில் பட்டுச்சுன்னா காயமாயிடும், எங்கேயாவது உடம்புல கிடம்புல பட்டுற போது தள்ளி நில்லுங்கப்பான்னு சொல்லி தான் நம்ம தேங்காய் உடைப்போம். அங்கே இருக்க தேங்காவை எப்படியாவது தான் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்கத்தில் வந்து மும்முரமாக போட்டி போட்டு அந்த தேங்காவை வந்து அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் அவ்வளோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த தேங்காவை வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருந்தது, ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஒரு சில இடத்துல இதில் வந்து சண்டையுமே நடந்தது. அங்கே அந்த வீதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் ஓடுகளாக தாங்க இருந்தது. ஆனால் தேங்காய் கிடைக்கல, ஏன்னா அங்கே இருக்கிற தேங்காவை அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ தேங்காய் உடைச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் எனக்கு பிடிச்ச குதிரையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணி கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அதையும் நான் பார்த்து ரசித்தேன். அதுக்கப்புறமா அங்கிருந்த மக்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு தேங்காய் உடைங்க, இந்தாங்க நீங்களும் உடைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி நம்மளும் உடைச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, தேங்காய் உடைக்கிறதுல என்னடா மகேஷ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி நம்மளும் ஒன்று எடுத்து உடைப்போமே அப்படின்னு சொல்லி நாமளும் ஒன்று எடுத்து உடைச்சோங்க. நல்ல வேலை அது யார் மேலேயும் படலை. தள்ளி போங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாரியம்மன் அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போவாங்க. நல்ல வேலை நான் அதை மிஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்படி இருந்ததுங்க. ஏன்னா அவங்க மேலும் அடிச்சுக்கிட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு ஒரு ஊர்வலமாக போகும்போது அந்த கொற்ற மலையில் உண்மையிலுமே வேறு லெவலாக இருந்தது. பயங்கரமாக வந்து கொண்டாடிக்கிட்டே போனாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். அந்த மீனாட்சி அம்மன் கோயில் அவ்வளோ அழகாக இருக்கும்னு கிட்டத்தட்ட எனக்கு ஏதோ ஒரு வேறு உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா அந்த கோயில் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்தது. பெருசாக பிரம்மாண்டமாக இல்லைன்னாலுமே ஒரு அமைதி, ஒரு பாசிட்டிவிட்டியாக அந்த கோயில் ரொம்பவே அழகாக தெரிஞ்சது. ஸோ நீங்கள் யாராவது இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேலம் செவ்வாப்பேட்டையில் இருக்கிற இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை விசிட் பண்ணுங்கள். உண்மையிலுமே அவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு நல்லா இருக்குது இந்த கோயில். உண்மையிலுமே சொல்ல போகணுன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும்போது தான் எனக்கே தெரியுது, அப்போ ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த கோயிலுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் போட்டாங்க பாருங்கள் சாம்பிராணி. அவ்வளோதாங்க, எனக்கு என்னமோ சரிடா சொர்க்கத்துக்கே போயிட்டோம். ஏன்னா அந்த ஆம்பியன்ஸே அங்கே அப்படி தான் இருந்தது. ஒரு மாதிரி ஒரு தெய்வீக உணர்வு ஃபீலு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த கோயில் சும்மா உக்காந்துட்டே வந்தோம். ஆனால் உண்மையிலுமே நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அந்த கோயிலில் இருக்கிற வேலைப்பாடுகளாக இருக்கட்டும், அந்த கோயிலாகட்டும், டெஃபினட்டாக நான் மஸ்ட் விசிட்டுன்னே சொல்லுவேன். சூப்பராக இருந்தது கோயில். இந்த கோயில் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் அவங்களும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.
சூப்பராக இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வங்கள் பார்த்திங்கன்னா சிவன், மீனாட்சி அம்மன். அவங்க 2 பேரையுமே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க, ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவனுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் இருந்தார், அவருமே ரொம்ப அழகாக இருந்தார். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அங்கே எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கோயிலை பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. ரொம்பவே சிறப்பு. அதாவது மோஸ்ட்லி நிறைய கோயில் இந்த மாதிரி இருக்காது, ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களும் இருக்காங்க. அந்த 63 நாயன்மார்களையும் தலைமை தாங்கக்கூடிய அமிர்தலிங்கேஸ்வரரையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரான கோயில், டெஃபினட்டாக மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குதுன்னா கோயில்ப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தனியாக தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த கோயில் வந்து மக்களோடு மக்களாக வந்து கலந்துருக்குங்க. ஆமாம், இந்த கோயில் இங்கே ஒரு கோயில் இருக்குன்னே நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த கோயில் வந்து இருக்குது. ஏன்னா சுற்றியும் மக்களுடைய வீடுகள் இருக்குது, நடுவில் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலும் பார்த்திங்கன்னா மக்களோடு மக்களாக வாழ்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. நீங்களும் யாராவது இந்த கோயிலை விசிட் பண்ணுன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். சேலம் செவ்வாப்பேட்டையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில். ஸோ டெம்பிள் லவர்ஸாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த கோயில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ until then it's bye from உள்ளூர் பயணம். தேங்க்யூ, டாடா, பாய்.